அமெரிக்க வெள்ளை மாளிகை தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கு. கை கால்களில் விலங்கிட்டு போர் விமானத்தில் ஏற்றி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே மிகப்பெரிய கோபம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? எங்க நாட்டுக்காரங்க என்ன கிரிமினலா? எங்க குடிமக்களை வந்து ஏன் இவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இங்க எழுது. குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து கை விலங்குகள், கால் விலங்குகள் போடாமையாச்சும் விமானத்தில் ஏற்றி விடலாம். அவங்க வந்து ஒரு கழிப்பறைக்கு போகிறதுக்கோ பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கூட திறந்து விடப்படுறது இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டும் அவங்க வைக்கிறாங்க. அப்படி அடிமைப்படுத்தி இந்த நாட்டு குடிமக்களை அனுப்புகிற அளவுக்கு உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டோம்? அந்த நாட்டில் வந்து குடியிருந்ததுக்காக நீ வந்து இப்படி எங்களை ஏலியன் சொல்லி வெளியில் அனுப்புகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாருக்குமே அது பூர்வீகமா? என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு போகும்போது குடியுரிமை இல்லாமல் வரக்கூடாதுங்கிறது சரியான விஷயம் தான். அதுக்காக இப்படி அவமானப்படுத்தி அனுப்பப்படக்கூடிய அளவுக்கு குடியுரிமை பெறாத அந்த குடிமக்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அந்த நாட்டில் இருந்து அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி திரும்ப திரும்ப தான் இருக்கு. கொலம்பியா, பிரேசில், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி எல்லா நாடுகளிலுமே இப்படி அவங்க நாட்டு குடிமக்களை திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, சமீபத்தில் வந்து கொலம்பியா நாட்டு மக்கள்களை வந்து அமெரிக்க விமானப்படை வந்து கைதிட்டு இந்த மாதிரி வந்து அனுப்பிவிடும் போது கொலம்பியால தரையிறங்கும் போது கொலம்பியா அதிபர் வந்து பிளைட் கீழே இறங்கக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய உத்தரவிட்டு அப்படியே திரும்பி போ, என் நாட்டு மக்களை ஏற்றிட்டு வர்றதுக்கு நானே வந்து என்னோட தனி விமானத்தை அனுப்புறேன், அதுல வந்து என் நாட்டு மக்களை அனுப்பிவிடு அப்படின்னு கெத்தா பேசியிருக்காப்புல. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி பெருசா வந்து நமக்கு எந்திரிக்குது. கொலம்பியாங்கிறது ஒரு சின்ன நாடு. நம்ம இந்தியாவோட நிகராக பார்த்தீங்கன்னா போர்லையோ மக்கள் அதிகாரத்திலையோ பணத்திலையோ எதுலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய நாடுல இல்லை ரொம்ப சின்ன நாடு. அந்த சின்ன நாடே சுயமரியாதையோடு இப்படி கேள்வி கேட்கும்போது நம்முடைய நாட்டு பிரதமர் ஏன் கேள்வி கேட்கல?